பேய் கதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. இல்லை, சமீப காலமாக தொடர்ந்து இந்த மாதிரி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளுடைய பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சுட்டே போகுது. 236 வழக்குகள் இது வரைக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதில் என்னென்னா, இப்போ சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 25 ஆசிரியர்கள் மட்டும் முதல் முறையாக அவருடைய டிஸ்மிஸ் செய்யப்படும், சஸ்பெண்ட் கிடையாது, டிஸ்மிஸ், அவருடைய பணி நீக்கம் செய்யப்படும். நீ வேலைக்கு போக முடியாது, வேலை கிடையாது. நீங்கள் இன்னைக்கு இதெல்லாம் படத்துலாம் சார் பார்த்துருக்கோம். டிஸ்மிஸ் பண்ண இனிமேல் உடைய டிஸ்மிஸ் மட்டும் கிடையாது, உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ரத்து பண்ணப்படுது. நீ எங்கேயும் பிரைவேட்லோடு வேலை செய்ய முடியாது. நம்ம பிள்ளைகள் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறத காட்டிலும் அதிக நேரம் இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் தான், அதுவும் ஆசிரியர்களோடு தான். ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் வழிகாட்டிகளாக இருந்தார். எல்லா ஆசிரியர்களும் நம்ம சொல்லலை, சிலர் செய்கிற தவறு ஒட்டுமொத்த அந்த ஆசிரியர் இனத்துக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு. இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான ஒரு விஷயம்தான். நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும். தைரியமாக பாதிக்கப்பட்டவங்க பேசணும். ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த குழந்தைகளை பாதுகாக்கப்படும். ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, அது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீட்டில் நடந்துருச்சு, நீங்கள் நம்மளுக்கு என்ன, நம்ம கடந்து போயிடுவோம், ஃபைட் பண்ண முடியாது, நீங்கள் செய்யக்கூடிய தப்பு இன்னொரு குழந்தைக்கு அது நடக்கும், ரொம்ப ஈஸியாக போய் கை வைப்பாங்க. ஆமாம், அப்படிங்கும்போது நீங்கள் அதை முன்னெடுத்து செய்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யணும். பள்ளிக்கூடம் நம்பி அனுப்புகிற ஒரு இடம், அதில் இப்போ சமீப காலங்களில் அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இப்போ அதிகரிக்கக்கூடிய காரணம் என்னவா சார்? பக்கம் கலாச்சார சீர்கேடு தான். எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, கண்ட படத்தை பார்க்குறது, கண்ட விஷயத்தை கேட்குறது, நைட்லாம் தூங்குறது இல்லை. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வெகு நாட்களாக பள்ளிகள் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு பெரிய நடவடிக்கை எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த வன்கொடுமை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு மாணவிக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒரு ஆசிரியர் தவறாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு இன்றைக்கி ஒரு திடீர்னு ஒரு செய்தியும் பார்க்குறோம். அதாவது 25 ஆசிரியர்கள், குறிப்பாக அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்கிறோம் அப்படின்றது. அதோடு சேர்த்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்டையும் நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இது ஒரு பெரிய நடவடிக்கையாகவும் பார்க்குறோம். அதோட பின்னணி என்ன சார்? இல்லை, சமீப காலமாக தொடர்ந்து இந்த மாதிரி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளுடைய பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சுட்டே போகுது. 236 வழக்குகள் இது வரைக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. பதிவு பண்ணப்பட்டு என்கொயரியில் இருக்குது. ஓகே, அதில் 236 வழக்குகள். அது அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு உதவிபூர்வ ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள்லாம் சேர்த்து. இதில் என்னென்னா, இப்போ சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 25 ஆசிரியர்கள் மட்டும் முதல் முறையாக அவருடைய டிஸ்மிஸ் செய்யப்படும், சஸ்பெண்ட் கிடையாது, டிஸ்மிஸ், அவருடைய பணி நீக்கம் செய்யப்படும். நீ வேலைக்கு போக முடியாது, வேலை கிடையாது. நீங்கள் இன்னைக்கு இதெல்லாம் படத்துலாம் சார் பார்த்துருக்கோம். டிஸ்மிஸ் பண்ண இனிமேல் உடைய டிஸ்மிஸ் மட்டும் கிடையாது, உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ரத்து பண்ணப்படுது. நீ எங்கேயும் பிரைவேட்லோடு வேலை செய்ய முடியாது. ஒரு MA BEd படிச்சிருக்காரு அப்படின்னா அவர் இந்த அரசாங்க வேலையை விட்டுட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் நடத்துகிறேன், ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன்னா கிடையாது. நீ உன்னுடைய கல்வி சான்றிதழ் முழுவதுமாக ரத்து. டியூஷன் சென்டர் கூட நடத்தும். நீ வாத்தியாரே கிடையாது. மேலே இன்னிலேருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து படிச்சு தான் நீ மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை நீங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இப்போ மாவட்ட கல்வி அலுவலர் சார்பில் அவருடைய கல்வியோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ரத்து பண்ணக்கூடிய வேலையில் செஞ்சுட்டு இருக்காங்க. 25 பேரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது உண்மையிலேயே ஒரு அதிரடியான ஒரு விஷயமா இருக்குது, வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னா சாத்தியமா, நான் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் பல பேரும் கேட்டாங்க. நீங்கள் அதை நடத்தி காணிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்டவர்களுடைய இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி போயிட்டு இருக்கு. அவர்களுக்கும் மிக விரைவில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். முதலில் இதை நம்ம ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் பார்த்தாலும் கூட, இன்னொரு பக்கம் நாகரீக சமூகம், தமிழ் சமூகம் நம்ம ஆசிரியர்களை எப்படி நம்ம கொண்டாடணும், மாதா பிதா குரு தெய்வம், அப்போ நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி வைக்கிறோம். மாதா பிதா குரு, அதுக்கடுத்து தான் தெய்வம். அப்போ நம்ம தமிழுடைய பண்பாடு என்னென்னா, தெய்வத்துக்கு முன்னாடி ஆசிரியர்களை வைக்கிறோம், குருவை வைக்கிறோம். அவர்கள் ஒரு தவறை செஞ்சுருக்கிறதுங்கிறது முன்னில் நம்ம வெக்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். நம்ம பிள்ளைகள் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறத காட்டிலும் அதிக நேரம் இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் தான், அதுவும் ஆசிரியர்களோடு தான். ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் வழிகாட்டிகளாக இருந்தார். எல்லா ஆசிரியரும் நம்ம சொல்லலை, சிலர் செய்கிற தவறு ஒட்டுமொத்த அந்த ஆசிரியர் இனத்துக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஓகே, ஒரு டீச்சர், ஒரு அட்வொகேட்டாக இருந்தார்னா ஒரு கேஸை வாதாடுவார், ஒரு டாக்டராக இருந்தார்னா ஒரு பேஷண்ட்டை சரி பண்ணுவார். ஒரு ஆசிரியரால் தான் எல்லாத்தையும் உருவாக்க முடியும். ஒரு டாக்டர் உருவாக்க முடியும், ஒரு அட்வொகேட்டை உருவாக்க முடியும்,
ஒரு இன்ஜினியர்ஸை உருவாக்க முடியும். உருவாக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஆசிரியர் இருக்குது. அந்த ஆசிரியர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு. ஓகே, தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு செயல் வந்து இன்னைக்கு வேலையே பயிரை மேய்ஞ்சது மாதிரி சிலர் செய்கிறது வந்து அந்த ஒட்டுமொத்த அந்த பணி வந்து சமுதாயத்துக்கே ஒரு பெரிய ஒரு இழுக்காக இருக்குது. அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை பார்த்து கொஞ்சம் திருந்தணும். ஓகே, தவறுகள் செய்யக்கூடிய ஆசிரியர்கள் இன்னமும் வந்து தன்னுடைய சொந்த காசை போட்டு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க. எத்தனையோ அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அவங்க உதவி பண்ணக்கூடிய ஆசிரியர்கள். சமீபத்தோடு ஒரு செய்தி படித்தேன். ஏதோ ஒரு அரசு பள்ளியில் இப்போ காலை உணவு திட்டம் போடுறாங்க. காலை உணவு திட்டம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அரசு பள்ளியில் அந்த ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து காலை உணவு போடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது. அதான் அந்த மாதிரி ஆசிரியர்கள் நிறைய அன்றைக்கி அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க. சில ஆசிரியர்கள் செய்கிற இந்த மாதிரியான தவறான விஷயம் ஒட்டுமொத்த ஆசிரியர் இனத்துக்கே ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு. அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை இப்போ எடுத்திருக்கிறது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க தவறுகள்ன்றது வந்து தனியார் பள்ளி அரசு பள்ளின்னு கிடையாது, ரெண்டு இடத்துலையுமே நடக்குது. ஆனால் அரசு பள்ளிகளில் வந்துட்டு இந்த பாலியல் வன்கொடுமையோடு சேர்த்து இப்போ ரீசெண்டாக ஒரு செய்தி கூட பார்த்தேன். லீவ் டேயில் அவங்கள வர வச்சு, ஹாலிடே அன்றைக்கி வர வச்சு அரசு பள்ளியில் ஏதோ ஒரு விஷயம் கட்டுறாங்க, அதுக்கு செங்கல் தூக்கி கொடுக்கறதுக்கு அவங்கள பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு வீடியோ பார்க்குறோம். அது செய்தியாக வருது. இதே மாதிரி தொடர்ந்து அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு, அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு, தனியாக என்கிட்ட டியூஷன் நான் கற்றுத்தரேன்னு சொல்கிறது, அதுக்கு காசு கேட்குறது, இந்த மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா? கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இது காலங்காலமாக அன்பின் மிகுதியில் செய்வாங்க. ஒரு காலத்தில் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியராக இருக்கட்டும், மாணவர்கள் வந்து அந்த ஆசிரியர்கள் மீது ஒரு அபிமானத்தில் அன்பால், சார் எங்கள் வீட்டில் அது பண்ணாங்க சார், எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க சார் அப்படின்னு குடும்பமாகவே இருப்பாங்க. டீச்சர்ஸும் அந்த பேரண்ட்ஸும் வந்து குடும்பமாகவே இருப்பாங்க. அது அன்பின் மிகுதியில் பண்ணுறது. அதிகாரத்தில் பண்ணக்கூடாது. நீ வந்து ஸ்கூலில் கட்டுறான் பண்ணி தான் ஆகணும், நீ போய் செங்கலை தூக்கிட்டு வா அப்படின்னு. ஒரு குழந்தைய வீட்டுக்கு எப்படி நம்பி அனுப்புகிறாங்க வாத்தியார்ட்ட. ஒரு ஆசிரியருங்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட நம்பி அனுப்புறது வந்து என்னை விட நீங்கள் நல்லா பார்த்துக்குருவீங்க, கடவுளுக்கு முன்னாடி உங்களை வச்சுருக்கிறோம் அப்படின்றதான் ஆசிரியர் பணி. இந்த மாதிரியான விஷயத்திற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான். அவருடைய ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு வேலை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கொரூர புத்தி, கொரூர எண்ணம் உங்கள் பிள்ளைய படிப்பீங்க செய்வீங்களா? அந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தால் அந்த குழந்தை எப்படி நீங்கள் நடத்துவீங்களா? அப்போ அதுக்கும் அரசாங்கம் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க 232 வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு. ஆனால் நிறைய ஸ்டடீஸில் பார்க்கும்போது பதிவான வழக்குகள் இவ்வளோ, ஆனால் இன்னும் நிறைய இருக்குது, சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, குழந்தையோட படிப்பு வீணாக போயிடும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்போது அவங்க முன் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறாங்க, பரவாயில்ல, இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இல்லை, இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான ஒரு விஷயம்தான். நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும். தைரியமாக பாதிக்கப்பட்டவங்க பேசணும். ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த குழந்தைகள் வந்து பாதுகாக்கப்படும். ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, அது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீட்டில் நடந்துருச்சு, நீங்கள் நம்மளுக்கு என்ன, நம்ம கடந்து போயிடுவோம், ஃபைட் பண்ண முடியாது, நீங்கள் செய்யக்கூடிய தப்பு வந்து இன்னொரு குழந்தைக்கு அது நடக்கும், ரொம்ப ஈஸியாக போய் கை வைப்பாங்க. ஆமாம், அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை முன்னெடுத்து செய்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யணும். ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்யூஸும் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்குது. சில இடங்களில் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஆசிரியராக இருக்காருன்னு வச்சுங்க, அவரை வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்லிடவும் முடியாது. அவர் மேலே பொய் குற்றச்சாட்டுகளும் இதில் இருக்குது. நீங்கள் அதையும் என்கொயரி பண்ணணும். ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் தவறான ஆசிரியர்கள் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆசிரியர்கள். கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீது ஈஸியாக ஒரு பழி தூக்கி போகிறது வந்து பாலியல் குற்றச்சாட்டு தான். அப்படி சொல்லிட்டு அவரோட ஒட்டுமொத்த கேரியரும் முடிஞ்சிடும். அந்த ஆபத்தும் இதில் இருக்குது. அது இது தீர விசாரித்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியங்கிறது கட்டாயம். ஏன்னா அது முக்கியமான ஒரு பெரிய ஒரு தண்டனையாக இருக்குது. ஏன்னா அவர்களுடைய கேரியரே மொத்தத்துக்கு போயிருது. சிட்டிசன் படத்தில் வர மாதிரி இருக்கு. அவன் இன்று முதல் நீ வந்து அனாதையாகி விட்டாய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ இது வந்து தப்பாகவும் பயன்படுத்தக்கூடாது. சில மாணவர்கள் விளையாட்டை தப்பாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அப்போ அரசாங்கம் இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு இடம். மாணவர்கள் ஆசிரியர்கள் உறவுங்கிறது ரொம்ப ஒரு புனிதமான உறவு. அந்த இடத்துக்குள்ள நம்ம இன்வெஸ்டிகேஷன் அப்படி இப்படின்னு ரொம்ப அதிரடியாகவும் பண்ண முடியாது. அப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு இடம். இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க இந்த மாதிரி மாணவிகளுக்கு நடக்கக்கூடிய அந்த பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. பள்ளிக்கூடம் நம்பி அனுப்புகிற ஒரு இடம், அதில் இப்போ சமீப காலங்களில் அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இப்போ அதிகரிக்கக்கூடிய காரணம் என்னவா சார் இருக்கும்? கலாச்சார சீர்கேடு தான். எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, கண்ட படத்தை பார்க்குறது, கண்ட விஷயத்தை கேட்குறது, நைட்லாம் தூங்குறது இல்லை. இதுதான் வேற என்ன இருக்கு. ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க அவனுக்கு வேலை முடிஞ்சு போது 4 மணி 5 மணிக்கு வந்துடுறாங்க.
ஈவினிங்கில் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே கண்ட விஷயங்களை பார்த்து மனசு கெட்டு போடுறது தான். வேற என்ன இருக்கு, ஒரு தடுமாற்றம் தான். அவங்க வேணும்னு செய்கிறது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க அடிக்ட் ஆகிடுறாங்க. அடிக்ட் ஆகி அதை வந்து இந்த மாதிரி தவறான விஷயங்கள்ல இல்லை இப்போ சமீப காலமாக அதிகமாக சிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம், தஞ்சாவூரில் ஒரு ரிட்டையரான தலைமை ஆசிரியர் ஒருத்தங்க கடன் கேட்குறாங்க. கடனை கொடுக்க வர்றதுக்கு நீ என் கூட வந்து இரு, அப்போ தான் கடனை கொடுப்பேன். ஃபுல் வீடியோவே இருக்குது. வீடியோவே வந்திருக்குது. அவர் முரட்டத்தனமாக பழைய அவர் வயசு வந்து 60 வயசு இருக்கும். ஆமாம், சத்யராஜ் மாதிரி பாஞ்சு போறாரு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது இந்த விஷயங்கள்லாம்? இல்லை, அதான் சொல்கிறேன், இது வந்து கொரூரம். அதாவது நீங்கள் ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ ஒரு சம்மதம் இல்லாமல் பண்ணுறதே வந்து அது வந்து வலுக்கட்டாயம் தான். அது அப்படிங்கும்போது இன்னொருடைய ஆணோ ஒரு பெண்ணையோ நீ வந்து மேலே கை வைக்கிறது, அதுவும் அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் வைக்கிறது, வலுக்கட்டாயம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம். ஒரு தலைமை ஆசிரியர் பண்ணுறத நம்ம வீடியோவை பார்க்குறப்ப நமக்கே வந்து பகீன் இருக்கு. அது அவருடைய வயசு பார்க்குறது அது அதை காட்டிலும் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அவர்கிட்ட படித்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்திருப்பாங்க, அதை யோசிச்சு பார்க்கணும். வந்திருப்பாங்க. அவங்க வெளியில் சொல்லுவாங்களா, எங்கள் அவர்கிட்ட படிச்சுட்டு சொல்லுவாங்களா? உதாரணத்துக்கு ஒரு காலேஜில் படிக்கிறோம். அந்த காலேஜோடைய நமக்கு டீச்சராக இருந்தவங்க, ப்ரொஃபஸராக இருந்தவங்க, ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு பேச்சாளராக இருக்காரு, ஒரு எழுத்தாளராக இருக்காரு. அவர்கிட்ட தான் நான் படித்தேன். ஒரு தமிழ் ஆசிரியர், எங்கள் தமிழ் ஆசிரியர் தான் படிச்சேன்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட படிச்சுட்டு போனவங்க இவர்கிட்ட சொல்லுவாங்களா? பேரே சொல்ல மாட்டாங்க. அந்த அவருடைய ஸ்டூடெண்ட் நீ அப்படித்தானே இருப்ப அப்படின்னு தானே சொல்ல வருவாங்க. அப்போ இது முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு சிலர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய விஷயம் அது சார். ஆனால் ஆசிரியர்கள்னு பொதுவாக பார்க்கும்போது இப்போ தனியார் பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றும் பெருசாக சிறப்பாக வாழ்ந்துட்டாங்கன்னு கேட்டால் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் 5000 8000 ரூபா சம்பளத்துக்குலாம் இன்றைக்கி வேலைக்கு போகிறத பார்க்குறோம். ஆனால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மட்டும் வந்து ஒரு ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே சொல்லி கேட்டிருப்போம். உங்களுக்கு என்னப்பா நீங்கள் வாத்தியார், நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்கன்றது, அவங்க ஊரில் வந்துட்டு அவங்க ஒரு 4 வீடு வச்சுருக்கிறது, வாடகைக்கு விடுறது, ரொம்ப வசதியான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ரொம்ப வேலையும் ரொம்ப பணி சுமையும் ரொம்ப கம்மி. ஆனால் அடிக்கடி வந்து வருமானத்தில் எங்களுக்கு கம்மியாக இருக்குது, எங்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுங்க கேட்குறதும் அவங்க தான். ஸோ இந்த மனநிலை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஃப்ரெஷர் டீச்சருக்கு ஒரு சாதாரண மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் 15000 ரூபா டு 10,000 டு 15,000 சம்பளம் இருக்கும். அதே ஸ்கூலில் வெளியே செக்யூரிட்டியாக இருக்கிறதுக்கு 20,000 சம்பளம் இருக்கும். 20,000, எஸ். இது அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியருடைய சம்பளம் இங்கே இருக்குது. இந்த 3 பேர் கேட்டகரியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் உடல் உழைப்பு, இவங்க படிச்சுட்டு ட்ரெயின் ஆகி வந்துருக்குறாங்க. அவர் அரசு பள்ளியில் வேலை பார்த்ததுனால அவருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு. இவர் ப்ரைவேட் பள்ளியில் வேலை பார்க்கறதுனால இவங்க 15,000 20,000 மேலே தான் வருஷக்கணக்கில் 15,000 20,000 வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட இருக்கிறாங்க. பட் அந்த ஒரு அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு நிறைவடைஞ்சிடறாங்கல்ல. அப்படிங்கும்போது அடுத்த கட்ட தேவை, இப்போ அவங்க அடுத்த கட்ட தேவை போராட்டங்கள் லைஃப் போகிறப்ப வேற சிந்தனைகள் வராது. இப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மந்தமாக அப்படியே இருக்கிறப்ப வேற சிந்தனைகள் அப்படியே மேலோட்டமாக தானே போகும். ஒருவேளை அது கூட காரணமாக இருக்கலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் மாதிரி பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து அந்த மாதிரியான மனநிலைக்கு மாறிடுறாங்களோ அப்படிங்கிறது தான் இப்போ அது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஒட்டுமொத்தமாக அவங்களை நேம் பண்ணுறாங்க இல்லையா? இல்லை இந்த மாதிரி ஆசிரியர்கள் எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் பர்சனல் கேர் எடுத்து ஒருத்தங்கள்ட்ட பேசினா கூட தப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறேனே, இது வந்து தவறாகவும் மாணவர்கள் ஆசிரியர்களை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்ட்ரிக்டான ஆசிரியராக இருக்கார், அந்த பிள்ளையை படிக்கணுங்கிறதுக்காக எந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு டீச்சராக இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவரை ஈஸியாக வந்து காலி பண்ணுறதுக்கு ஒரே வார்த்தை பாலியல் குற்றச்சாட்டு தான். என்னைய வந்து இந்த மாதிரி தப்பாக பார்த்தாரு நடந்துருக்காரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவர் வேலை டிஸ்மிஸ், அவ்வளோதான். வீட்டில் வந்து அடிப்பாங்க. ஸ்கூலில் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். அதையும் நம்ம சொல்லி ஆகணும், பேசி ஆகணும். பிடிக்காத வாத்தியார் என்ன பண்ணுவானுங்க, பாத்ரூமில் எழுதி வைப்பானுங்க. அவர் போகிற ஸ்கூலில் வந்து 2 வீலரை வந்து பைக்கில் வந்து பஞ்சர் ஆக்கி விடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க போலையே, சொன்னோன்னு டக்குன்னு அதெல்லாம் நடக்குதா இல்லையா? இப்போ ஒரு படி மேலே போய் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறப்ப அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இதில் வந்து நம்ம 2 தரப்புமே பார்க்க வேண்டியது இருக்குது. தவறுகள் செய்கிறாங்க ஆசிரியர்கள்னால் அதுலேயும் சில பேர் இருக்கிறாங்க, இதை தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னா அதுவும் இருக்கிறாங்க. அப்போ அரசாங்கம் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒருத்தரை போட்டு தவறு நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய ஒரு குழு ஒன்று போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உண்மையான விஷயங்கள் வெளியே தெரிய வரும். ஏன்னா இது யாரும் பாதிக்கப்பட்டவும் கூடாது. கண்டிப்பாக. இல்லை, இந்த பாலியல் கொடுமைக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு பதிவு பண்ணோம் அப்படின்னா வெப்சைட்ஸ் எல்லாம் நிறையா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான விழிப்புணர்வு அந்த பள்ளி மாணவர்களுக்கு இருக்குமான்றது ஒரு பெரிய டவுட். இல்லை, நிறையா இருக்குது. இப்போ நிறைய ஆப்பே வந்திருக்கு. பெண்கள் வந்து வெளியூர்லேருந்து சென்னைக்கு வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா தோழி பெண்ணுன்னு ஒரு ஆப்லாம் இருக்குது. அதனால் உங்கள் நம்பரை போட்டுட்டு நீங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மேப் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அங்கங்கே உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மேப் ஓகே, உங்களை இது பண்ணிட்டே இருக்கும், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். அங்கே எங்கேயோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம சின்னதாக ஒரு பிக் பண்ணால் போதும், அந்த இடத்துக்கு அடுத்த செகண்ட் போலீஸ் வந்துடும். அந்தளவுக்கு சேஃபானதாக இருக்குது. இப்போ வெளியூர்லேருந்து ஒரு கன்னியாகுமரியிலேருந்தோ மதுரையிலேருந்தோ கோயம்புத்தூர்லேருந்தோ ஒரு பொண்ணு சென்னைக்கு வருது, புதுசாக வருது, ரூட்டே தெரியாது, வேலைக்கு போகிறாங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் போலீஸ் சேர்ந்து பண்ணியிருக்காங்க.
சென்னை காவல்துறையும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே லொக்கேஷன் நீங்கள் பெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்கே நீங்கள் திருப்பி அதை கிளிக் பண்ணால் அங்கே உடனே போலீஸ் வந்துடும். அந்த மாதிரி சேஃப்டியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அதே மாரி சில தவறுகளும் நடக்குது. இந்த ஆசிரியர் மாணவர் உறவில் நடக்கக்கூடிய விஷயம் ரொம்ப அது வந்து தவறாக மாணவர்கள் பயன்படுத்திடக்கூடாது, தவறாக ஆசிரியர்கள் பயன்படுத்திடக்கூடாது. இது வந்து சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் அது. ஓகே, கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு நன்றி. ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand.